நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் கொஜ்ஜு, அதாவது வெண்டைக்காய் கொஜ்ஜு, இதுக்கு பேர் கொஜ்ஜுன்னு சொல்லுவா கர்நாடகாவில். அது வந்து குழம்பை விட கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நன்னா வறுக்கணும். ஸோ அது நன்னா சடச்சடன்னு இப்படி பொடிகிற வரைக்கும் நன்னா வறுத்து அதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சிடணும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அவள்லாம் கடலெண்ணெய் சேர்ப்பா. நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். இப்போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகமும் நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக பார்த்தேன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த மைசூர் ரசம் பொடி யூஸ் பண்ணி தான் இந்த கொஜ்ஜு நம்ம பண்ண போகிறோம். இது ஒன் டைப் ஆஃப் கொஜ்ஜு. ஆக்சுவலி இந்த வெண்டைக்காய் கொஜ்ஜுவே வந்து நிறையா விதம் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டைப், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தேன்னா காஞ்ச மிளகாயும் போட்டதுக்கப்புறமா நான் வந்து வெண்டைக்காயை சேர்த்துட்டுருக்கேன். வெண்டைக்காய் நிறையா சேர்க்கணும் இதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ நம்ம ஆற்றுல வந்த வெண்டைக்காய் அது எவ்வளோ வந்திருக்கோ அதை மட்டும் சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ மிக்சியில் பார்த்தேன்னா நான் வந்து மைசூர் ரசம் பொடி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து மைசூர் ரசம் பொடி யூஸ் பண்ணி இந்த கொஜ்ஜு பண்ண போகிறேன். ஸோ அந்த மைசூர் ரசப்பொடியோட இந்த வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்து ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது அதோட தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன் நான் இதில். தேங்காயும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைங்கோ. நல்லா பேஸ்ட்டாக கூழாக அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு சைடில் இப்போ பார்த்தேன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கொஜ்ஜோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தேன்னா நான் வந்து புளிஜலம் ஒரு சின்ன ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி போரும். அதை வந்து நன்னா ஜலத்தில் ஊற வச்சுட்டு இப்போ வந்து புளிஜலம் நம்ம சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் வெல்லமும் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம கர்நாடகாவில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய வெல்லம் சேர்ப்பாவா. இது ஆக்சுவலி இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். பட் இப்போ நம்ம ஆற்றுல அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டா. அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் அளவாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான் இதில். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வெண்டைக்காய் கொஜ்ஜு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுற டைப் ஆஃப் கொஜ்ஜும் இருக்குது. நான் வந்து இப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த மைசூர் ரசம் பொடி வச்சு எப்படி கொஜ்ஜு பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு குவிக் ரெசிபி மாதிரி. ஃபுல்லாகவே வறுத்து அரைச்சி பண்ணுற ரெசிபியும் இருக்குது. அதுவும் நான் நம்ம சேனலில் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். பட் எங்கள் அத்தையெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவோம். அவள் குவிக்காக இந்த மாதிரி பண்ணணும், கொஜ்ஜு பண்ணணும் அப்படின்னா ரசம் பொடி யூஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் ப்ரொவைடட் இது வந்து ஒன்லி மைசூர் ரசம் பொடி வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நம்ம நார்மல் ரசப்பொடி யூஸ் பண்ணல இது சுத்தமாக அது கெட்டு போயிடும், அந்த டேஸ்ட்டே நல்லா வராது. ஸோ மைசூர் ரசம் பொடி இருந்தால் மட்டும் இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, வெரி வெரி டேஸ்டி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, புளி வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுருக்கேன், கல்லுப்பு. அதுவும் சேர்த்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நல்லா அது வந்து நுரைச்சிண்டு பொங்கிண்டு வரும். பொங்கின்னு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இறக்கினா நம்மளோட வெண்டைக்காய் கொஜ்ஜு, அதாவது வெண்டைக்காய் குழம்புன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது குழம்பு மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா நான் வந்து வெண்டைக்காயும் கொஞ்சம் கம்மியாக போட்டதுனால அது குழம்பு மாதிரி ஆயிடுத்து. பட் இது எப்படி ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னா, நிறைய வெண்டைக்காய் அங்கங்கே வெண்டைக்காய் தெரியும். அண்ட் குழம்பை விட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கணும் இந்த கொஜ்ஜுங்கிறது. இது நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரோட்டிக்கு, சாதத்தில் கலந்து சாப்பிட்டேன்னா எக்ஸலண்ட். சான்ஸே இல்லை, நெய் குத்தி சாதத்தில் கலந்து சாப்பிட்டேன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்ம ஆற்றுல கொஞ்சம் சாப்பிட்றவா கஷ்டம். அதனால நான் வந்து குழம்பு மாதிரியே வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி ஒரு கொதிக்கணும். அதாவது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு கொடுத்துன்னு வைங்களேன், நீங்கள் அணைச்சிட்டு இறக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து வெண்டைக்காய் கொஜ்ஜு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரொவைடட் மைசூர் ரசப்பொடி நீங்கள் ஹேண்டியாக வச்சுருந்தேன்னா ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி மைசூர் ரசமும் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் பொடியை மீத்துன்ட்டு இந்த மாதிரி கொஜ்ஜும் பண்ணி பாருங்க, எப்படி வருதுங்கிறது பாருங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம எள்ளெல்லாம் பெருசாக சமையலில் சேர்க்குறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் எள்ளெல்லாம் நம்ம சேர்த்துட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.